லென்ஸுக்கு மேலே ஒரு கலர்ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன கோட்டிங் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் கோட்டிங் வந்து லென்சஸில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூலே வந்து லைட் ப்ளூ இருக்குது அண்ட் டார்க் ப்ளூ இருக்குது, அண்ட் கோல்டன் கோட்டிங் இருக்குது, அண்ட் அப்புறமா ஒயலட் கலரில் கோட்டிங் இருக்குது. க்ரீன் கோட்டிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங்க்கு. ப்ளூலே வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் சொல்லியிருந்தேன், ஒன்று லைட் ப்ளூ, இன்னொன்று வந்து டார்க் ப்ளூ. ஸோ லைட் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஃப்ளெக்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ டார்க் ப்ளூ வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கோட்டிங்கில் ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங்கும் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து டிரைவிங்க்குமே அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை காட்டிலுமே டாப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயலட் கலர் கோட்டிங் தான். ஸோ அது டிரைவிங்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த சிஸ்டம் யூஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்சஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து என்னோட ரெக்கமெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒயலட் கோட்டிங் அண்ட் அந்த லோ ரிஃப்ளெக்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்கை ப்ளூ கலரில் மைல்டாக வரும். ஸோ அதுவுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் அதோட இமேஜஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த கோட்டிங்கில் உங்களுக்கு எந்த மாதிரி கோட்டிங் செட் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் விஜய்.